கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் யாக்கோப்பு, அருமையான யாக்கோப்பு குறித்து பார்க்குறோம். ஆதியாகமம் 31 வசனத்தில் சொப்பனத்தில் அவன் கண்களை ஏறெடுத்தபோது, சொப்பனத்தில் அவனுக்கு சொப்பனம் வருகிறது. தன் மாமன் 10 முறை அவன் சம்பளத்தை மாறிட்டான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தில் காட்டுறார். கருப்பும் நிறமுள்ள புள்ளியுமான ஆடுகள் எல்லாம் அது புளியும் எல்லா காரியங்களும் அவனுக்கு சொப்பனத்தில் காட்டுறார். அதே சொப்பனத்தில் தேவதூதன் அந்த 11வது வசனத்தில் பேசுறார். 11:12 யாக்கோபே என்று சொல்லியிருக்கார். என்று சொல்லி அவனை பார்த்தவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். உன் மாமன் செய்தது எல்லாம் நான் அறிவேன், உனக்கு காட்டினபடியே நான் செய்வேன் என்று சொல்லுவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு அவனுக்கு சொப்பனக்காரன். அவனுக்கு ஆண்டவர் சொப்பனம் மூலமாக பேசிக்கொண்டிருந்தான். அவன் மாமா வீட்டுக்கு போகும்போது அவன் மலையிலே கள்ளத்துக்கு படுத்துக்கிறவன் சொப்பனம் மூலமாக ஆண்டவர் பேசுகிறான். சிலருக்கு தரிசனம் மூலமாக பேசுவார். ஆனால் அந்த சொப்பனம் மூலம் அவன் கண்களை ஏறெடுக்கிறான். அந்த கண்களை ஏறெடுக்கும் போது தேவதூதன் கடந்து வருகிறான். சொப்பனத்திலே கடந்து வருகிறான். சொப்பனத்திலே உன் கண்களை ஏறெடுத்துப்பா, உனக்கு நான் காட்டுற சொப்பனத்தில் காட்டினபடியே நடக்கும். உன் மாமன் உனக்கு செய்த கொடுமை, உன் குடும்பம் உனக்கு செய்த கொடுமை, உன் அண்ணன் செய்த கொடுமை, உன் இனத்தார் உற்றார்கள் செய்த கொடுமை எல்லாம் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் தேவ பிள்ளைங்க. அதே போல நீங்க ஏமாற்றப்பட்டு அநேகர் காணப்படுகிறீர்களா? சொப்பனத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். சொப்பனம் நிறைவேறும். அது நிச்சயமாக அது நிறைவேறும். தரிசனம் நிறைவேறும் தேவ பிள்ளைங்க. யாக்கோப்புக்கு அதை நிறைவாக்கி அவனை ஆசீர்வதித்து 2 பரிவாரங்களோடு அவன் கடந்து போக பண்ணினான். தேவ பிள்ளைங்க, உன்னை அந்த இடத்துல இருந்து வெறுமையாக அனுப்ப மாட்டான். நீ இருக்கிற பகுதியில இருந்து உன்னை வெறுமையாக அனுப்ப மாட்டான். அவர்கள் நினைக்காங்க உன்னை அபகரித்து கொண்டோ வெறுமையாக்கி அனுப்பிவிட நினைக்கிறாங்க. ஆனால் நீ தேவனை சார்ந்து வாழும்போது, தேவனை நோக்கி கண்களை ஏறெடுக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளே, தேவன் உனக்கு சொப்பனத்திலே கடந்து வருவா, தரிசனத்திலே கடந்து வருவா, நேரத்திலே கடந்து வருவா. கண்கள் ஏறெடுத்துப்பா, உனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறு சொல்லி தேவ பிள்ளையே, அவனுக்கு 20 வருஷமா ஏமாற்றப்பட்டது எல்லாத்தையும் வட்டி முதலமா சேர்ந்து 2 பரிவாரங்களோடு யாக்கோப்புக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் அதே போல உங்களுக்கும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். லைக் எவ்ரி டைம் உன் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். தேவ பிள்ளைகளை வேத வசனம் சொல்லுகிறது. யாக்கோப்பு தனித்து தேவனோடு கூட போராடினவன், தனிமையில ஜெபிக்கிறவன், தேவனோடு கூட போராடுகிறவன், தேவனிடத்துல கேட்கிறவன், ராத்திரி பகல் தூக்கம் நின்று பாராதபடி தேவ பிள்ளைகள் வேதத்திலே பார்க்கிறோம். அவன் தேவனோடு கூட இடப்பட்டவன் தேவ பிள்ளைகளே. அதனாலதான் ஆண்டவர் நீனும் தேவனோடு கூட இடப்படப்படுது. தேவனோடு கூட போராட, மனுஷனோட போராடாதே தேவ பிள்ளைகளே. அவனுக்கு அடியாளம் உண்டு, மாமனுக்கு அடியாளம் உண்டு. அநேகர் அவன் தேசத்தார், அவன் ஜாதிகாரர்களாம் உண்டு. ஆனா உனக்கு யாரும் இல்லை நினைத்து கொண்டு இருக்கிறாயா? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். யாக்கோப்புக்கு தேவனோடு கூட இருந்து தேவ பிள்ளை 20 வருஷம் வெறுமையாக்கி அவன் அனுப்பிவிட நினைத்தான். ஆனா அதுக்கெல்லாம் தேவன் அவனை பல மடங்காக ஆசீர்வதித்து எல்லாத்தையும் அவன் ஏமாத்தின எல்லாம் பிடுங்கி யாக்கோப்புக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். அதே போல உனக்கு தருவா. நீ ஏமாற்றப்பட்டவனா காணப்படுகிறாயா? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீ இந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டாயா, அந்த அளவுக்கு வட்டி முதல்மா சேர்ந்து தேவன் உன்னை ஆசீர்வதித்து, யாக்கோப்பை ஆசீர்வதித்த தேவன் நீ அவரை நோக்கி கண்களை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த உன்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கலாம். கண்களை முடிஞ்ச செய்வோமா? நல்ல ஆண்டவரே, அப்பா யாக்கோப்புக்கு அப்பா அவனுடைய மாமா எல்லாத்தையும் 10 முறை ஏமாத்திட்டான்ப்பா லாபா. ஆனாலும் 20 வருஷம் அவன் பாடுபட்டது வெறுமையாயிட்டோ என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு ஆடுகளை திரளாக பண்ணினி. ஆண்டவரே, அப்பா கரையுள்ள ஆடுகளாக மாற்றி, அப்பா அப்படி புள்ளி போட்ட ஆடுகளாக பிறக்க செய்து, எந்த அளவுக்கு அவன் மாத்த நீர் மாத்திக்கொண்டே வந்து அவனை பெருக பண்ணி அவனை ஆசீர்வதித்து 2 பருவம் ஆசீர்வதித்தது போல இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளே, அப்பா யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டார்களோ அந்த இடத்துல வெறுமையாக கொண்டு வராதபடி, அந்த இடத்துல இருந்து பிள்ளைகளை நீர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதை கண்டுகொள்ளத்தக்க அப்பா நீர் அவர்களை ஆசீர்வதித்து அந்த இடத்தை விட்டு கொண்டு வாங்கப்பா. அந்த ஆசீர்வதித்து வெளியில கொண்டு வாங்க. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தாலே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளையே, வெறுமையா அந்த இடத்த விட்டு போயிடணும்னு நினைக்காத. ஆண்டவர் அன்னை ஆசீர்வதித்து
2 பரிவாரங்களோடு தான் உனக்கு கொடுக்கும் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். God bless you.